Welcome students. Today 9th standard max exercise 4.4 ல 4th sum பார்க்கலாம். இப்போ இந்த சம்ல angle CAD உடைய டிகிரி என்னன்னு கேக்குறாங்க. And இந்த quadratic circle-ல ரெண்டு angles-க்கு மட்டும் values கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த angles-க்கு வந்து 60 degree கொடுத்திருக்காங்க and இந்த angle-க்கு 40 degree கொடுத்திருக்காங்க. நம்மள எதை find out பண்ண சொல்றாங்கன்னா CAD. CAD னா CAD அதாவது இந்த இடத்துடைய angle என்னன்னு கேக்குறாங்க. சோ இதுதான் நம்ம find out பண்ண வேண்டியது. இந்த cyclic quadrilateral பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 40 டிகிரி இருக்குல, அதாவது DBC 40 டிகிரி அப்படினா இந்த CAD யும் 40 டிகிரி தான் இருக்கும். இந்த ஆங்கிளும் சேமா இருக்கும். அதாவது இந்த இடம் 40 டிகிரினா இந்த இடம் 40 டிகிரி. சோ angle DBC is equal to 40 degree இந்த angle. So இந்த angle 40 degree னா இந்த angle 40 degree தான் சொல்லியிருந்தேன். So அடுத்த ஸ்டெப்ல angle DBC is equal to இந்த DBC எதுக்கு இருக்கும்? ஈக்குவலா இருக்கும்னா CAD க்கு ஈக்குவலா இருக்கும். So equal to angle CAD. So இப்போ angle CAD என்னவா இருக்கும்? Angle CAD is equal to 40 degree. ஏன்னா ரெண்டுமே சேம் ஆச்சா? இப்போ DBC 40 degree னா equal to CAD. அப்போ CAD யும் 40 degree தான். So it is a final answer. இந்த CAD என்னன்னா 40 degree. So இந்த இடத்துல 40 degree. Next second point வந்து angle BCD இதனுடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. BCD னா இந்த இடம் BCD இது ஒட்டுமொத்தமா ரெண்டு சைடும் சேர்த்து இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி வந்து angle A என்னன்னு தெரியும். 40 plus 60 and இந்த மாதிரி ஆப்போசிட் angle ப்ளஸ் பண்ணோம்னா 180 டிகிரி வந்துரும். ஆல்ரெடி தெரியும் நமக்கு. போன சம்ல பார்த்திருப்போம். சோ இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ப்ளஸ் பண்ணா 180 டிகிரி. சோ angle A எப்படி எழுதணும்? angle BAD plus angle BCD is equal to 180 degree. இப்போ இந்த angle BAD இருக்குல்ல, இந்த BAD பாருங்க, BAD வந்து ரெண்டா பிரியுது. சோ BAC plus CAD ன்னு எழுதிக்கலாம். இது ரெண்டா பிரியறதுல ரெண்டா பிரிச்சு எழுதிக்கலாம். So angle BAC plus angle CAD plus இதை அப்படியே கண்டினியூ எழுதிங்க. அதாவது இதை இப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம். is plus angle BCD is equal to 180 degree. இப்போ angle BAC என்ன? BAC 60 degree plus so இது வந்து 40 degree. இந்த இடம் 40 degree plus angle BCD is equal to 180 degree. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா 100 degree plus angle BCD is equal to 180 degree. இந்த 100 equal to க்கும் ரைட் சைடு போச்சுன்னா ப்ளஸ்ஸா மாறிடும். ஸோ angle BCD is equal to 180 degree minus 100. So 80 degree. Angle BCD is equal to 80 degree. அதாவது இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் ஒட்டு மொத்தமாவே 80 degree. It is the final answer. Okay, that's all this sum. Next fifth sum பார்க்கலாம். Next fifth sum பார்க்கலாம். In the given figure, AB and CD are parallel curves of circle with the center O. AB, CD ரெண்டுமே parallel இருக்குது. And then இந்த சர்க்கிளுக்கு சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த O தான் சர்க்கிளுக்கு சென்டர். Such that AB is equal to 8 cm and CD is equal to 6 cm. If
OM இந்த ஓலேருந்து M இந்த இடம், அதாவது OM is perpendicular to AB and OL இந்த இடத்துக்கு பேர் L, OL is perpendicular to CD and total length of M and L. இந்த M and L வந்து லென்த் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும், அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர். Find the radius of circle. இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் எது, இந்த O தான் சென்டர் பாயிண்ட். அப்போது இந்த ஓல இருந்து இந்த எட்ஜ் டச் பண்ணால் இது ரேடியஸ் ஆகிடுமா, அண்ட் இந்த எட்ஜை பாருங்கள், இந்த எட்ஜை டச் பண்ணால் இதுவும் ரேடியஸ். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது ஆர்னு எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், இப்போது இதில் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. OLD இது ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் OMB இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ்க்கு வேல்யூ தேவைப்படுது. இப்போ இந்த சைடு வேல்யூ வந்து ஆர்னு வச்சுக்கலாம், இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. அண்ட் இப்போ இந்த ஏபி பாருங்கள், ஏபி மொத்தமாக 8 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த எம்லேருந்து பி வரைக்கும் 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த சிலேருந்து டிக்கு 6 சென்டிமீட்டர்னா இந்த இடத்துல இருந்து இந்த டிக்கு வந்து 3 சென்டிமீட்டர். 6ல் பாதி தானே இங்கே இருக்கும். ஸோ 3 சென்டிமீட்டர். அண்ட் எம்லேருந்து எல் வந்து மொத்தமாக 7 சென்டிமீட்டர். இது சென்டரில் கிடையாது. இந்த எல்லேருந்து எம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 சென்டிமீட்டர். இதை வந்து சரி பாதியாக பிரிக்க முடியாது, ஏன்னா வந்து மேலே சின்னதாக இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ 3.5 எடுத்துக்க முடியாது. அதனால் இந்த இடத்த எக்ஸ்ன்னு வச்சிங்க, நம்ம இந்த ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆஃப் எக்ஸ்னா இந்த L to O இருக்குல்ல, இந்த இடம் வந்து 7 - x, இது வந்து 7 - xன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிளுக்கு OMB இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைடுமே கிடச்சிச்சு. ஸோ இந்த 3 சைடும் கிடைச்சதால இந்த ஆரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். OLD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் OLD இந்த ட்ரையாங்கிள் இருந்து பித்தாகரஸ் தேற்றத்தை இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. ஸோ OD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு LD ஸ்கொயர் ப்ளஸ் LO ஸ்கொயர். இப்போது இதில் OD என்ன, OD வந்து R. அப்போது R ஸ்கொயர் that is equal to LD வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் LO என்ன, X. அப்போ X ஸ்கொயர்னு வச்சுக்கிங்க. R ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். that is equal to 3 3s are 9 ப்ளஸ் X ஸ்கொயர். இப்போது R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் X ஸ்கொயர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த OLD பார்த்தாச்சு. அடுத்த ட்ரையாங்கிள் OMB இந்த ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் OMB இந்த ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் அவங்கள பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணுங்கள். ஸோ OB ஸ்கொயர் is equal to இந்த இடம் OM ஸ்கொயர் ப்ளஸ் MB ஸ்கொயர். OB ஸ்கொயர்னா R ஸ்கொயர் that is equal to OM வந்து ஓலேருந்து M வரைக்கும் 7 - x இந்த இடம். ஸோ 7 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் MB வந்து 4 ஸ்கொயர். இந்த R ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இதை பாருங்கள், A - B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துருக்கா, A - B ஹோல் ஸ்கொயர். அதாவது A - B ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், சின்ன எழுதுகிறேன். A - B ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். இதுக்கேற்ற மாதிரி இதை மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு A ஸ்கொயர்னா என்ன வரும், 7 ஸ்கொயர். A ஸ்கொயர் மைனஸ் 2A வந்து 7, B வந்து X, 2AB plus X square plus 4 4s are 16. 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ஆகிடும். இந்த R ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். that is equal to 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 7 × 7 14. ஸோ 41 49. 7 7s are 49. 7 2s are 14 X plus X square
plus 16. இப்போ இந்த r square அப்படியே இருக்கட்டும். இந்த 49 16 plus பண்ணுங்க 65 minus 14x plus x square. இதை வந்து இப்போ ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஈக்குவேஷன் 2 வந்துச்சு. இப்போ ஈக்குவேஷன் 2 என்ன, இதுவும் r ஸ்கொயர். ஈக்குவேஷன் 1 என்ன, இதுவும் r ஸ்கொயர். அதாவது ஒரு சர்க்கிளில் ரேடியஸ்னாலே சேமாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்களா. அடுத்த ஸ்டெப்பு r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த r ஸ்கொயருக்கு ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதுங்க. இந்த r ஸ்கொயருக்கு இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதுங்க. ஸோ 9 plus x square is equal to 65 minus 14x plus x square. இந்த சைடும் x square இருக்குது, இந்த சைடும் x square இருக்குது. ரெண்டு சைடும் x square கேன்சல் பண்ணுங்க. பேலன்ஸ் இந்த 14 இங்கே என்ன வந்தால் மைனஸ் இருக்குது, இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த 9 அங்கே போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 14x இஸ் ஈக்குவல் டு இந்த 65 அப்படியே இருக்கட்டும். இந்த 9 ப்ளஸ் 9 இருக்குது, அங்கே போனால் மைனஸ் 9 ஆகிடும். 65 minus 9, 65 9 போச்சுன்னா 56. இந்த சைடில் x அப்படியே இருக்கட்டும். that is equal to இந்த 14 இங்கே என்ன வந்து டிவைட் ஆகிடும். ஸோ 56 divided by 14. இதுக்கான 114 is 14, 4 14s are 56. அப்போ இங்கே 4 14s are 56. அப்போ x is equal to 4. x is equal to 4. இப்போ இந்த x கண்டுபிடிச்சிருக்க x வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 and 2 எதில் வேணால் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2 கொஞ்சம் பெருசாக இருக்குது, 1 கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால் இந்த x வந்து ஈக்குவேஷன் 1 அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் x on 1. ஈக்குவேஷன் 1ல x சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்ன, r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். r ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், 9 அப்படியே இருக்கும், ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் 4 ஸ்கொயர். ஸோ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16. r square is equal to 25. இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு எங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ஸோ r is equal to root of 25. 25 ரூட் எடுத்தோம்னா 5. ஸோ r is equal to 5 சென்டிமீட்டர். அதாவது இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் என்னன்னா 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இது எங்கன்னா இந்த இடத்துக்கு ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இந்த இடத்துக்கு ரேடியஸ்க்கு இந்த இடத்துக்கு 5 சென்டிமீட்டர். அதாவது r is equal to 5 சென்டிமீட்டர். That's all this sum. Thank you.